Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் பவுச் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த 3 கலர் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கலருக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பிளாக் கலரும் ஒயிட் கலரும் தேவைப்படும். தென் ஹூக் சைஸ் வந்து 3mm, சிசர், யார்ன் நீடில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டன் எடுத்துக்கோங்க, ப்ரெஸ்ஸிங் பட்டன் எடுத்துக்கோங்க. கீரிங் வந்து ஆப்ஷனல் தான், கீரிங் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம க்ரோஷிலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே 4 ப்ளே அக்ரலிக் யார்ன் தான். ஸோ ஹூக் சைஸ் வந்து அதனால் நான் 3mm ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எடுத்துருக்கிற த்ரெட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லைட் பிங்க் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கேன். 2, 3. இப்போ நம்ம இந்த ரிங்கில் வந்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ 11 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. செயின் 3 வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து 12 டபுள் க்ரோஷே நமக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 12 டபுள் க்ரோஷே போட்டுவாங்க. 12 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த டெயில் யார்ன் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் நம்ம 2 டபுள் க்ரோஷேவை போட்டுக்கிட்டு வரணும். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து செயின் 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இனி வர எல்லா ரவுண்டுமே நம்ம இன்க்ரீஸிங் ரவுண்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயின் 3 வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ், அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 1 2 1 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ரவுண்டும் அகெயின் இன்க்ரீஸிங் ரவுண்டு தான். செயின் 3, அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ 1 1 2. நெக்ஸ்ட் அகெயின் அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இதே போல் தான் நம்ம ஒவ்வொரு ரவுண்டும் இன்க்ரீஸிங் ரவுண்டு தான் பண்ணிட்டு வர போகிறோம். 1 1 2 1 1 2. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து செயின் 3, நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 1, அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 1 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ். ஸோ இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அகெயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1 டபுள் க்ரோஷே வந்து 4 டைம்ஸ் பண்ணியிருப்போம். 1 2 3 4 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதே போல் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, 1 2 3 4 5 6 ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்க டபுள் க்ரோஷேயில் இந்த 2 லூப் மட்டும் ரிமைனிங் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒயிட் கலரில் வந்து அந்த 2 லூப்பை எடுத்துருக்குங்க. அதாவது டபுள் க்ரோஷே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு நியூ கலரில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிங்க் கலர் இதுக்கப்புறம் தேவைப்படாது, அதனால் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒயிட் கலரில் 3 செயின் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டும் இன்க்ரீஸிங் ரவுண்டு தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் இருக்கிற 4 ஸ்டிச்சில். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ். ஸோ 5 டைம்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இன்க்ரீஸ் போடணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அகெயின் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ லைட் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிஸ்தா க்ரீன் எடுத்துருக்கிறேன். போன ரவுண்ட் நம்ம எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுமோ அதே போல் 2 லூப்பில் மட்டும் வச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து 3 செயின் 1 2 3. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 5 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஃபைவ் ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். அதாவது 6 டைம் வந்து 1 2 3 4 5 6 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதே போல் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் இந்த 2 லூப் மட்டும் வச்சுட்டு இப்போ டார்க் க்ரீன் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து 3 செயின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கலர் வந்து கட் பண்ணிக்கலாம். த்ரீ செயின். நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற 6 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஆறு ஸ்டிச்சில் பண்ணியாச்சு.
1 2 3 4 5 6 7, அதாவது செயின் 3யோட சேர்த்து 7 வந்திருக்கு. அடுத்ததில் இன்க்ரீஸ் போட்டுக்கோங்க. ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற 7 ஸ்டிச்சில் ஒரு டபுள், அடுத்ததில் இன்க்ரீஸ். இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு யூஸ்வலாக நம்ம எப்பொழுதுமே ஸ்டிச்சஸ் வந்து இப்படி லெஃப்ட் சைடில் தான் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸில் பண்ணுறதுனால இது பேர் வந்து அதாவது சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ரிவர்சபிள் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு செயின் போட்டுட்டோம். இப்போ ஹூக்கை வந்து இதுக்கு முன்னாடி செயின் போட்டோம்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் அது வழியாக எடுங்க. அப்புறம் யூஸ்வலாக நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுக்கணும். சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல பார்டர் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் இந்த ஸ்டிச் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அவசரப்பட்டிங்கன்னா வராது. பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க ரிவர்ஸில். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ட்விஸ்ட் ஆகி வரும். அந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகி இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் லுக் கொடுக்கும் அந்த ஸ்டிச்சு. ஸோ இந்த ஸ்டிச் வந்து நம்ம ரிவர்ஸில் பண்ணுறதுனால ரிவர்சபிள் சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிச் பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா ட்விஸ்ட் ஆகிருக்கும். இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டு த்ரெட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியில் எடுத்துருங்க. ஹூக்லேருந்து இந்த த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு யார்ன் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி போடுங்க. அதாவது பேக்கில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ரிவர்சபிள் சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம்ல, அதில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கில், அகெயின் பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டில், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த த்ரெட்டை வந்து ஃபாஸ்டன் பண்ணிக்கோங்க, வீவின் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். யார்ன் நீடிலில் பிளாக் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சீட் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கலர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், வாட்டர்மெலன் தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த பவுச் நான் வந்து பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்கள் ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம் வாட்டர்மெலனுக்கு. ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் தான் நான் லைட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் சீட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் வந்து இந்த மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் டெய்லரிங் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ஷீட் நீங்கள் வாங்கி இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது காட்டன் கிளாத்து, கொஞ்சம் தின்னான கிளாத்தே எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சின்ன ஊசி, அதாவது நம்ம கிளாத் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த நீடில் தான் அதே மிஷின் ஊசி அண்ட் மிஷின் த்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். க்ரோஷே நீடில் ஒரு க்ரோஷே யார்ன் வந்து நான் எடுக்கலை, மிஷின் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
அதே நீடில் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எம்மிங் சொல்லுவோம். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எம்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி லைட்டாக இந்த கேன்வாஸையும் இந்த நம்ம தச்சிருக்க க்ரோஷே ப்ராடக்ட்டையும் வந்து ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ கேன்வாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்னென்னே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் காட்டன் கிளாத் ஏதாவது இந்த மாதிரி மெலிசாக இருக்கும்ல அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா பின்னாடி நம்ம க்ரீனில் தான் ஸ்டிச் பண்ணுறோம், பேக்கில் போனாலுமே கலர் வந்து தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து கேன்வாஸோ இல்லைனா உள்ளே வைக்கிற கிளாத் கலரில் எடுக்காதீங்க த்ரெட்டு. ஏன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு த்ரெட்டு கலர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வெளியில் தெரியக்கூடாது. அதனால் க்ரீன் கலர்லேயே எடுத்துக்கோங்க. இந்த சின்ன த்ரெட்டும் வந்து க்ரீன் கலர்லேயே எடுத்துக்கோங்க. இதே போல் இது ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது வந்து நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர்கிட்ட மிஷின் அவைலபிளாக இல்லை, ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணுறாங்க. அதனால தான் நான் ஹேண்ட் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் பட்டன் இருக்குல்ல, இதுவுமே டெய்லரிங் ஷாப்பில் இல்லை ஃபேன்சி ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். நான் ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதையுமே அதே நீடில் வச்சு நம்ம ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 ஹோல்ஸ்லையுமே ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நாட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஆப்போசிட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எங்கே கரெக்டாக வருதோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு அதோட பேர் இருக்கும்ல அதையுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் உள்பக்கமாகவே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். க்ரோஷே ப்ராடக்ட்டில் பேக் சைடில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ண வேண்டாம், இப்படி பண்ணாவே போதும். ஏன்னா அது ரொம்ப குட்டி பட்டன் தான், அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியிலையும் உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து கிளம்ஸியாக இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ இந்த 4 ஹோல்ஸ்லேயும் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர்மெலன் பவுச் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஸ்ஸிங் பட்டனுக்கு பதில் நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு 10 inchesக்கு வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு அதாவது டபுளாக எடுத்துக்கணும். டபுளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு த்ரெட்டை வந்து இப்படி ஹூக்கு மேலே சுற்றிட்டு இன்னொரு த்ரெட்டில் அதாவது ரன்னிங் த்ரெட்டில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே செயின்ஸ் போடணும். ஸோ நீங்கள் டபுள் ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்துகிட்டு அதில் சென்டராக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஹூக்கில் ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு த்ரெட்டில் வந்து நம்ம செயின்ஸ் போடணும். இல்லை உங்களுக்கு த்ரெட்டு வந்து நல்லா தடியாக உங்கள்கிட்ட இதே சேம் க்ரீனில் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ நான் வந்து 4 ply yarn தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இதே சேம் கலரில் வந்து 8 ply இல்லை. 8 ply இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் செயின் மட்டும் போட்டுக்கலாம். என்கிட்ட அதே கலரில் 8 plyல இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். அப்போ தான் நம்ம நார்மல் செயின் போடுறதுக்கும் இந்த மாதிரி செயின் போடும்பொழுது கொஞ்சம் திக்காக வரும். அதனால் இப்படி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து லூப் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணும்பொழுது ஒரு 6 inchesக்கு வருது எனக்கு. 5 to 6 inch ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது டோட்டலாக 10 inch ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 த்ரெட்டையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பவுச் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஸோ இந்த கார்னரில் யார்ன் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த லூப்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கீரிங் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கீரிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை கீரிங் இல்லாதவங்க இந்த மாதிரி லூப் ரெடி பண்ணிக்கோங்க. ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து யார்ன் நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும், வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த பவுச் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ கிளாஸ் ஹோல்டர் தான் இது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெக்ஸை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இது நீங்கள் அப்படியேவும் வந்து ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களோட ஸ்பெக்ஸ் வந்து எந்த டேமேஜ் இல்லை ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஹேண்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து இந்த மாதிரி பேக்கில் ஹேண்டிலில் வந்து வெளியிலையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் பண்ணிட்டீங்கன்னா அது ஹேண்டில்லையே இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உள்ளே அப்படியே வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் ஹேங் பண்ணிக்கணுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஐ கிளாஸ் பவுச் வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.